இந்த சின்ன கப்பில் ஒரு கப் அளவுக்கு மாவு ஜவ்வரிசி நான் எடுத்திருக்கேங்க. இந்த மாவு ஜவ்வரிசி வந்து நம்ம கொஞ்சமாக வெறும் வானிலையில் எண்ணெயெல்லாம் எதுவும் ஊற்றாமல் வானிலையில் வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து வறுத்துக்கலாம். அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க. இது வந்து செவக்க வறுக்க வேண்டியதில்லை. ஜவ்வரிசி வந்து சூடானால் போதும். ஒரு 5 நிமிஷம் வந்து இந்த ஜவ்வரிசியை வந்து அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம். இந்த ஜவ்வரிசி வந்து நல்லா சூடு ஆறினதுக்கப்புறமாக ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து பவுட்ரு மாதிரி இந்த ஜவ்வரிசியை வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமாக நீங்கள் எந்த கப்பில் வந்து ஜவ்வரிசி அளந்தெடுத்தீங்களோ அதே கப்லேயே ஒரு கப் அளவுக்கு வெல்லம், பொடிச்ச வெல்லம் எடுத்து ஒரு சின்ன கிண்ணத்தில் போட்டுக்கிட்டு அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி அந்த வெல்லத்தை வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க. வெல்லம் வந்து பாகு வர வேண்டியதில்லை, வெல்லம் கரைஞ்சா போதுங்க. இப்போ நம்ம அந்த வெல்லம் வந்து கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமாக நம்ம ஜவ்வரிசி வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அந்த ஜவ்வரிசி வந்து ஒரு அடிகனமான வானிலை இல்லை நான்ஸ்டிக் தவா இருந்தால் எடுத்து அதில் போட்டுக்கிட்டு அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கிக்கணுங்க. இப்போ இந்த நைஸாக அரைச்சி வச்சுருந்த இந்த ஜவ்வரிசி வந்து நான் ஒரு 2.5லேருந்து 3 கப் அளவுக்கு ஜவ்வரிசி அளந்தெடுத்து அதே கப்லேயே 3 கப் அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி வந்து கலந்து வச்சுருக்கேன். இது வந்து கட்டிகள் இல்லாமல் கரைச்சி வச்சுக்கணும். ஜவ்வரிசி ஒவ்வொரு ஜவ்வரிசி ஓரளவுக்கு தண்ணி பிடிக்கும். வெறும் தண்ணி நான் கொதிக்க வைக்காத வெறும் தண்ணி ஊற்றி அந்த ஜவ்வரிசி வந்து கட்டிகளே இல்லாமல் இந்த மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுக்கணுங்க. அதுக்கப்புறமாக நம்ம அடுப்பில் வைக்காமையே அந்த ஜவ்வரிசியை வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமாக அடுப்பு பற்ற வச்சு அதில் வந்து இந்த ஜவ்வரிசியை வந்து வச்சுக்கணும். ஜவ்வரிசி வந்து அப்படியே அடுப்பு சிம்மில் வச்சுட்டு கலந்துக்கிட்டே வந்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அப்படியே கெட்டிப்பட்டு வரும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஏற்கனவே வந்து வெல்லம் வந்து கரைச்சி வச்சுருந்தோம், பாகு இல்லாமல் சும்மா சூடு பண்ணி எடுத்து வச்சுருந்தோம். அதே வந்து ஒரு வடிகட்டியில் அந்த வெள்ளைப்பாகு வந்து இதில் இந்த ஜவ்வரிசி கூட சேர்த்துக்கிட்டு அப்படியே வந்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து நல்லா வந்து இது ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அல்வா பதத்துக்கு வரும். இந்த ஜவ்வரிசி வந்து ரொம்ப கெட்டியாக ஆகாமல் இந்த அளவுக்கு வந்து பதம் இருக்கிறப்ப நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறங்க. ரொம்ப நேரம் கிளற வேண்டியதில்லை, ஏன்னா இது கொஞ்சம் நேரத்தில் வந்து கெட்டியாயிரும். நம்ம அல்வா பதம் தான் செய்ய போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம அந்த ஜவ்வரிசி கூடயே இந்த வெள்ளைப்பாகு எல்லாம் சேர்ந்து நல்லா இந்த மாதிரி கலந்துக்கிட்டு வர்றப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா சுருண்டு வந்திருக்கு. இதில் வந்து எக்ஸ்ட்ரா கலர் பவுடர்லாம் எதுவுமே சேர்த்துல. இந்த கலரே வந்து லைட் ப்ரௌன் கலரில் இருக்கும் பார்க்குறதுக்கு. உங்களுக்கு இது வந்து அல்வா பதம் இந்த மாதிரி இருந்தாலே போதும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நெய்யில் வந்து கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கலாம். அதில் வந்து கொஞ்சமாக முந்திரி வறுத்து இதில் வந்து சேர்த்திக்கோங்க. அவ்வளோதாங்க, ஜவ்வரிசி அல்வா நம்மளுக்கு ரெடி. செமையாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து ஒரு 3 ஸ்பூன் நெய் இருந்தாலே போதும், அவ்வளோ நல்லாயிருக்கும். இதே மாதிரி யூஸ்ஃபுல் டிப்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.